அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மிக முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது. அந்த எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்கன்னா டேட்டா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாகவோ அல்லது நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு வருது அப்படின்னா, ஸோ அதுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸல் ஃபைல் ஸ்லோவாகும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் உங்களுடைய எக்ஸல் ஃபைலே ரொம்ப ஸ்லோவாகும். அதை கண்டுபிடிச்சி எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1 ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது இதில் ஆப்ஜெக்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல சொல்லித்தரேன். எப்படின்னா, இங்கே ஹோம் அப்படிங்கிற டேப்பில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போனீங்க அப்படின்னா இங்கே செலெக்ஷன் பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செலெக்ஷன் பேனை கிளிக் பண்ண உடனே இங்கே காட்டும், இந்த இடத்துல எதுவும் ஆப்ஜெக்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி காட்டும். நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி தெரியாமல் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இந்த காட்டுது பாருங்கள், இந்த ஒரு காட்டுதா. ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி தெரியாமல் வந்திருக்கும். இது எப்படி தெரியாமல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு நீங்கள் உதாரணத்துக்கு என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு ஷேப்ஸு, ஏதாவது ஒரு ஷேப் எடுத்து இப்படி தெரியாமல் வரைஞ்சிருக்கலாம். பாருங்கள், வரைஞ்ச உடனே என்ன ஆகிடுது, இங்கே பக்கத்தில் செலெக்ஷனில் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல தெரியாமல் இப்படி ட்ரா பண்ணுவீங்க. இது எங்கே இருக்குது, ஃபார்மேட்டில் போயிட்டு உங்களுக்கே தெரியாது, ஆனால் தெரியாமல் உள்ளே ட்ரா ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே காப்பி பண்ணுவாங்க. காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, பேஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பேஸ்ட் பண்ண உடனே என்ன ஆகும், அங்கேயும் இதே மாதிரி என்ன செஞ்சிடும், உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் உருவாயிடும். வந்துருச்சா. ஸோ இப்படி வந்துடும். இப்படியே நம்ம பண்ணிகிட்டே போகும்போது இது அதிகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும் பொழுது இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயம் நிறைய வந்துடும். அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னடா திடீர்னு என்னோடய ஃபைல் ரொம்ப ஸ்லோவாகுது, காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது ஹோமில் போயிட்டு இங்கே ஃபைண்ட் அண்ட் செலக்டில் செலெக்ஷன் பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே காட்டிடும், உள்ளே ஏதாவது தேவையில்லாதது இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இதை பார்த்துட்டு இதை டெலிட் பண்ணணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டெலிட், அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டெலிட், இப்படி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன், திருப்பி வர வச்சிட்றேன். இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் தெரியாமல் உள்ளே வந்திருக்கு. இப்போது இது 1 2 3 இந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். இதே நிறைய சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 நூற்றுக்கணக்கான 200 நிறைய ஆப்ஜெக்ட்ஸை தெரியாமல் இங்கே உருவாயிடும். அப்போ அதை கிளிக் பண்ண போகும்போதே என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலே க்ளோஸ் ஆகும் அல்லது நாட் ரெஸ்பாண்டிங்னு கூட வரும். அப்போது இதை எப்படி சார் நம்ம டெலிட் பண்ணுறது, எப்படி பல்காக இருந்துச்சுன்னா நான் எப்படி அதை டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது ரொம்ப கவனமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, கீபோர்டில் Alt F11 அப்படிங்கிறத அழுத்துங்க. கீபோர்டில் என்ன செய்யணும், Alt F11 அப்படின்னு அழுத்தின உடனே மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன் புக் 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் நல்லா கவனமாக பார்க்கணும், பொறுமையாகவும் பண்ணுங்கள், அவசரம் இல்லை. இப்படி இழுத்து கொண்டாந்து இப்படி வந்திருக்கும். இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஷீட் 1 தானே அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணணும். இல்லை இந்த இடத்துல வச்சு இந்த விபி ப்ராஜெக்ட்னு இருக்குது பாருங்கள், இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்சர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த விபிஏ ப்ராஜெக்டில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இன்சர்ட்டில் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மாடியூல் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், நான் ஒரு கோடு கொடுப்பேன். இந்த பாருங்கள், இது பேர் விபிஏ கோடுன்னு சொல்லுவாங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை ஷேர் பண்ணுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த வந்திருக்கல ஓப்பன் ஆகிருக்கல விசுவல் பேசிக்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இப்படி பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு இதை ரன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்த ஒரு உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி அந்த எக்ஸல் ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அங்கே இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்லித்தரேன். இன்சர்ட்டில் போகிறீங்களா, இப்போது நம்ம தெரியாமல் ஒரு ஆப்ஜெக்டை நான் இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணுறேன், சரிங்களா. இங்கே பண்ணும்போது இங்கே ஃபார்மேட்னு ஒரு மெனு உருவாகும்.
இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லிட்டு இதில் கிளிக் பண்ணிடுறீங்க. இப்படி அங்கங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த செல்லை அப்படி காப்பி பண்ணிடுறீங்க. இப்படி காப்பி பண்ணிவிட்டு இங்கே தெரியாமல் இப்படி பேஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. இப்போ அங்கே இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே போகும்போது இப்படி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துடும் வரிசையாக. அப்போ நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு Alt F11 அப்படின்னு அழுத்துனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் VPA ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் மாடல்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுக்குள்ளே நான் கொடுக்குற கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு தடவை இதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ண உடனே திருப்பி அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாம் காணாமல் போயிடும். இது தாங்க விஷயமே. இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி முதல்ல வேலை செய்வாங்க. அப்படி பண்ண தேவையில்லை. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி மிக எளிமையாக நீங்கள் வந்து அதை எடுத்துட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுப்பீங்க. இப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், இப்போ உதாரணமாக நான் வந்து இதில் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதில் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு என்ன செய்கிறேன், நான் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து இப்படி சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ புக் 1 அப்படின்னு சேவ் பண்ணேன். இப்படி சேவ் பண்ணும்போது இருக்கட்டும், இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, நான் சொல்ல வர விஷயத்த சொல்லிடுறேன். இப்படி சேவ் பண்ணும்போது அல்லது ஏற்கனவே இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும். என்ன கேட்கும்னா, இந்த மாதிரி VP ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது டு கண்டினியூ சேவிங் மேக்ரோ ஃப்ரீ ஒர்க் புக். அதாவது இப்போ ஒரு கோடிங் எழுதுனீங்கல்ல, அந்த கோடிங்கோட அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணவா, இல்லை மேக்ரோ இல்லாமல் நான் சேவ் பண்ணிடவா அப்படின்னு கேட்கும். நமக்கு மேக்ரோ இப்போ தேவையில்லை, நம்ம அந்த வேலையை முடிச்சாச்சு. அதனால் ஜஸ்ட்டு எஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி நீங்கள் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் என்ன ஆகாதுன்னா, XLS அப்படின்னு போட்டு அடிஷ்னலாக எக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், ஒரு வேர்டோட சேர்த்து என்ன செஞ்சிடும், அது வந்து சேவ் ஆகிடும். அது நமக்கு அவசியம் இல்லை. அதனால் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் நார்மலாக எக்ஸல் ஃபைல் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். மீண்டும் சந்திப்போம்.